மதிசின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 23:5. என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம்மளோட பாத்திரம் நிரம்பி வழியணும்னா நமக்கு ஒரு சத்துரு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா திடீர்னு சத்துரு தேவைன்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்க. இல்லை, நாம் எப்போ குறைவாக இருக்கிறப்போ அப்போ தான் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம எப்போ குறைவாக இருக்கிறோமோ அப்போ தான் அவரை நோக்கி நம்ம பார்க்க முடியும். எப்படி நம்ம பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம குறைவாக இருக்கும் பொழுது தான் அதை ஒரு சாட்சியாக நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா அந்த விஷயத்தை? நம்ம சத்துருக்கு முன்பாக நமக்கு எதிரி பெருக பெருக அவர் நம்மளை உயர்த்தி கொண்டே போகிறார். விசுவாசிங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிரி பெருகி கொண்டு இருக்கானா, ஆண்டவர் என்னை உயர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். சத்துருவை பார்த்து நீங்கள் பேசுங்க. சத்துரு சொல்லுவான், அவ்வளோதான் என்னை மூழ்கி போயிட்டான். இல்லைடா, உனக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்களோ, முடிஞ்சிச்சோ வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுங்கள். நீ எழும்ப முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி, இல்லை எங்கள் ஆண்டவர் எழுப்பி போடுவார். யார் யாரெல்லாம் உங்களை ஒரு பேப்பர் போல் கசக்கி உங்களை அவமானப்படுத்தி உங்களை நிந்தைக்குள்ளாக்கி உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி உங்களை பேப்பர் போல் கசக்கி உங்கள்கிட்ட தேவையானதெல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைக்காக நம்மளை பயன்படுத்தி அப்படியே ஒரு பேப்பர் போல் கசக்கி யார் தூக்கி போட்டாங்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை பட்டமாக பறக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த பட்டத்தை அநேக கண்கள் அண்ணார்ந்து பார்க்கும்படி உங்களை செய்வார். இதுதாங்க ஆயத்தப்படுத்துறது. உங்களை பந்தி ஆயத்தப்படுத்துறது இதுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி வேணால் என்னை பேப்பராக நீங்கள் தூக்கி போடலாம், ஒரு நாள் நான் பட்டமாக பறக்கிறத நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் சவால் விடுங்க. பிசாசுக்கு நம்ம சவுக்கடி கொடுக்குறவங்களாம் நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டோடைய பிள்ளை என்றைக்குமே சோர்ந்து போகக்கூடாது. நம்ம அவங்கள பார்த்து நம்ம பேசணும். டேய், நீ என்னை இப்படி வேணால் அமுத்தி போடலாம், என்னை நீ அவமானப்படுத்தலாம், என்னை நீ காயப்படுத்தலாம், என்கிட்ட இருக்கிற வரலாம் சொல்லுவாங்க, இருக்கிற வரலாம் நல்லா சுத்தனாண்டா, முடிஞ்ச பொண்ணே அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஒரு பழமொழி இருக்குது, கருவேப்பிலை கொத்து மாதிரி தூக்கி தூக்கி தூர போட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுகிற நேரங்கள் வரும். நேரங்கள் இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக, உன் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறோன்னா, நம்ம எப்படி பந்தி ஆயப்படுத்துவோம்? ஒரு கொண்டாட்டம்னா பந்தி ஆயப்படுத்துவோம். ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறப்ப எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு வீடு கட்டுறோம், எல்லோரும் எங்கள் வீட்டை பார்க்க வாங்கணும், ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவோம். அப்படி தானே? ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு பந்தி ஏற்படுத்தும். எப்போ சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்போ தான் பந்தி ஆயத்தப்படுத்தும். அப்படி தானே? இப்போ நீங்கள் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மத்தியிலையும் பிசாசானவனா எதிரிகள் மத்தியிலனா உங்களை யார் யாரெல்லாம் அவ்வளோதான்டா, இவனோட இவனோட சேரக்கூடாது, இவன்கிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவன் கடனுக்குள்ளாகிட்டான், இவனுடைய தொழிலெலாம் அப்படியே கீழே போயிடுச்சு, இவங்க வீட்டில் எப்படி இருக்குது, ஒரு சாபம் முடிச்சு போயிருக்குது, யார் எல்லாம் சொல்கிறாங்களோ அவளுக்கு முன்பாக இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நேரம் விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த போகிறார். முன் குறித்து விட்டார் உங்களை குறித்து. ஹல்லேலூயா. பிசாசு மூழ்கி போயிடுவோ என்று அவன் பார்க்குற வேலையில் ஆண்டவர் அப்படியே தூக்கி கொண்டாந்து உங்களை உயர்ந்த ஸ்தலங்களை நிப்பாட்டி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா தரையில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா ஓடிக்கிட்டே இருந்து ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கும். அது போய் என்ன பண்ண போகிறோம்? தலையில் போய்கிட்டு இருக்கப்போ ஐயோ அந்த மதில் சுவரை இடிக்க போதோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த இடத்துல அப்படியே டேக்கப் பண்ணோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமோ நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் சடுதி அப்படியே ஒரு உயர்வு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களாங்க? எப்படி ஃப்ளைட்டு போய் அந்த மதில் சுவரை மோதாமல் அங்கேருந்து ஒரு டேக்கப் எடுத்து உயர்ந்து பறக்கும், எல்லோரும் நம்ம அண்ணாந்து பார்ப்போம். அது மாதிரி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யாரு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இப்படியாய் உயர்ந்த ஸ்தலங்களில் வைக்க போகிறார். உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தப்படுகிறார். நம்பிக்கையோடு நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசு சுவாமி, இந்த இலங்கை பட்டணத்தில் உள்ள ஜனங்களை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. யார் யாரெல்லாம் எதிரிகளால் ஆண்டவரே வார்த்தையால் காயப்பட்ட உள்ளங்கள், ஆண்டவரே எதிரி அவர்கள் வைத்த கண்ணியில் விழுந்து எழுவ முடியாதபடி சூழ்நிலை இருக்காங்களோ, இப்பொழுது அவர்களுக்கு அந்த எதிரிகளுக்கு முன்பாக
அவருடைய வாழ்க்கையில் ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்த போவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூட இருந்த நண்பர்கள், அப்பா, நம்மள்ட பணம் காசு இருக்கும் பொழுது கூட இருந்து எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்த நண்பர்கள் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை எல்லாம் விட்டு விட்டு ஓடி போன இந்த சூழ்நிலையில், தனியாய் விட்ட சூழ்நிலையில் நொந்து போய் அழுது கொண்டு யாருமே நமக்கு இல்லையா என்று அங்கலாயப்போடு தவித்து கொண்டு இருக்கிற அப்பா, இந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே அப்பா, ஒரு ஆறுதல் நாயகனா நீங்கள் கூட இருந்து யார் யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அந்த எதிரிகளுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தியை நீ ஆயத்தப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்த போவதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா.